ஹாய். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆக்சுவலி நம்ம முந்திரி கொட்டையை எங்கேருந்து எடுக்கிறது, எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம முதல்ல பார்த்தோம். அதாவது முந்திரி கொட்டையை எப்படி வாங்கணும், எப்படி செக் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் அதை எப்படி வேய்க்கணும், அதாவது வேய்க்கிற ப்ராசஸ் எப்படி பண்ண பார்த்தேன். இப்போ நம்ம கட்டிங் செக்ஷன், அதாவது வேய்ச்சதுக்கப்புறம் தான் உடைக்க போகிறோம். இப்போ நம்ம கட்டிங் செக்ஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ப்ராசஸ் நம்ம பார்ப்போம். கட்டிங் செக்ஷனுக்கு அப்புறம் போர்மா, பீலிங், ஹஸ்க் கிளீனிங், டைசர் கட்டிங், கலர் ஷார்டெக்ஸ், கிரேடிங், இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கட்டிங் மிஷின் அப்படிங்கிற நான் ஒரு செக்டாருக்கு வந்தேனாவே இது ரொம்ப 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 பெரிய லென்த்தான ஒரு ப்ராசஸ். கட்டிங் செக்ஷன் ஏன் நான் இதை லென்த்தாக ப்ராசஸ்ங்கிறேன்னா, ஏன்னா இதுக்கு மிஷினரி அவ்வளோ அதிகமாக இருக்குது. நான் எப்படி இது சொல்கிறதுன்னா, மேனுவல் கட்டிங், செமி ஆட்டோமேட்டிக், ஆட்டோமேட்டிக், அது மாதிரியான நிறைய செக்டார் இதில் இருக்குது. மேக்ஸிமம் இங்கே மேனுவல் கட்டிங் தான் மேக்ஸிமமான ஏரியாஸில் யூஸ் பண்ணுவாங்க. அது இல்லைன்னா செமி ஆட்டோமேட்டிக் யூஸ் பண்ணுவாங்க. அது இப்போதைக்கு இந்த மிஷின் தான் நிறையா இருக்குது. இந்த மாடலில் நிறைய ஃபெயிலியர் மாடலும் இருக்குது. இப்போ கரண்ட்டாக நல்லா போயிட்டுருக்க மாடலும் இருக்குது. ஆனால் மேஜராக பிரச்சனைகள் சில மாடல்ஸில் இருக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. நான் எந்தெந்த கட்டிங் மிஷின் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத நான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறது கிடையாது. நான் பேசிக்காக தான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு எந்தெந்த கட்டிங் மிஷினை பற்றியான ஃபுல் டீட்டெயில் வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஃபுல் வீடியோ போடுறேன். வாட் இஸ் கட்டிங் மிஷின், கட்டிங் செக்ஷனை எப்படி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஒரு மேனுவல் கட்டிங் மிஷின் எடுத்துக்கிறோன்னா, அந்த மேனுவல் கட்டிங் மிஷினில் உள்ள முந்திரி கொட்டையை போட்டு நம்ம கையால் அழுத்த போகிறோம். இந்த அழுத்துகிற ப்ராசஸை நம்ம செய்யணும். ஒரு கட்டிங் மிஷின் எவ்வளோ ஹைட் இருக்கணும்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இப்போ மேனுவல் கட்டிங் மிஷின்னா நம்ம ஒரு இடுப்பு சைஸுக்காவது இருக்கணும். இடுப்பு சைஸ் மீன்ஸ் அதான் நம்ம நின்று பிடிச்சி அமுத்துகிற அளவுக்கு ஆனால் ஹைட்டில் இருக்கணும். அந்த ஹைட்டில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பிளேடு மேக்ஸிமம் எஸ்எஸில் போடுறது பெட்ரு. அதான் நான் எல்லாத்துலேயுமே நான் எஸ்எஸ்ன்னு சொல்லிகிட்டு இருக்கேன்னா, ஏன்னா இரும்புனா உங்களுக்கே தெரியும், த்ரூ பிடிச்சி போயிடும். அதனால் எஸ்எஸ் தான் பெட்ரு. அதே மாதிரியே உங்களுக்கு போர்மா செக்ஷனில் சொல்ல போனோன்னா, அது நான் ரொம்ப லென்த்தாக சொல்லுவேன் போர்மா செக்ஷனில். அதனால நான் அந்த வீடியோலேயே சொல்கிறேன். ஏன்னா இந்த வீடியோவில் சொன்னால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும், அதனால தான் சொல்கிறேன். இந்த எஸ்எஸில் 304ங்கிற எஸ்எஸ் தான் ஃபுட் சேஃப்டி எஸ்எஸ்ங்கிற ஒரு அங்கீகாரம் பெற்ற எஸ்எஸ் மெட்டீரியல். நீங்கள் அதாவது நிறைய பேர் பயப்படலாம், இந்த மெத்தடில் பிரச்சனைகள் நிறையா வருது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பயப்படலாம். ஆனால் உண்மையிலே சயின்டிஃபிக்கலாக ஒரு விஷயம் ப்ரூஃப் ஆகிருக்கு. அதாவது இந்த 304 எஸ்எஸ் கிரேடில் இருக்க மெட்டல் ஃபுட்டுக்கு, அதாவது ஃபுட் சம்மந்தப்பட்டமான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கவர்மெண்ட்டே சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த எஸ்எஸ்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த எஸ்எஸ்ஸால் நிறைய பிரச்சனைகள் வருதுனால அதெல்லாம் உண்மையே கிடையாது, அதெல்லாம் சுத்த போய், நீங்கள் அதெல்லாம் நம்பாதீங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக்காக இருக்கட்டும், ஆட்டோமேட்டிக்காக இருக்கட்டும், 0.5 ஹெச்பிலேருந்து 2 to 3 ஹெச்பி வரைக்கும் எல்லாமே கன்சல்ட் பண்ணோம். இப்போ ஒரு கட்டிங் ப்ராசஸ் இப்போ அதாவது பண்ருட்டி சைடில் மேக்ஸிமம் செமி ஆட்டோமேட்டிக் ஆர் மேனுவல் தான். நம்ம பாட்டு ஒரு மூட்டை எடுத்துகிட்டு போய் போட்டோம்னா எல்லாம் உடச்சி கையால் உடச்சி தனித்தனியாக பொறுப்பாங்க. ஆனால் அதுவே இப்போ வெளி ஏரியாவில் அப்படி கிடையாது. கட்டிங் செக்ஷனை ப்ராப்பராக ஒரு செமி அதாவது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின் தான் பிளான் பண்ணுவாங்க. ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின் அப்படின்னா என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, முதல்ல ஒரு முந்திரி கொட்டையை ஒரு செப்பரேட்டரில் போட்டு பிரிப்பாங்க. மொத்தம் 4 கிரேடாக பிரிப்பாங்க. ABCD அப்படிங்கிற மாதிரி ஒரு 4 கிரேடு பிரிப்பாங்க. ஏன் அந்த 4 கிரேடு பிரிக்கிறாங்கன்னா, அதாவது அந்த கட்டிங்காக தான் அந்த 4 கிரேடு பிரிப்பாங்க. அந்த 4 கிரேடை பிரித்து அதுக்கப்புறம் அதை ஆட்டோமேட்டிக் கட்டிங் மிஷினில் போடுவாங்க. அது கட்டிங் மிஷினில் உடஞ்சி வர்றதை அப்புறம் ஷெல் செப்பரேட்டரில் போடுவாங்க. ஷெல் செப்பரேட்டர் மேக்ஸிமம் 60% தான் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். பாக்கி 40% மேனுவல் ஒர்க்கு தான். நீங்கள் மேனுவலாக ஆளை வச்சு பிரிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் நார்த்தில் மேக்ஸிமம் ஏரியாவில் இது பண்ணுறாங்க. ஆனால் நம்ம செக்டாரில் முக்கால்வாசி பேர் இந்த ப்ராசஸ் தான் பண்ணுறாங்க. கட்டிங் மிஷினில் என்னென்னலாம் நம்ம ப்ராப்பராக செக் பண்ணணும் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் மேக்ஸிமம் மிஷினை கரெக்டாக நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணிடணும். அதான் மொதல் விஷயம்.
அண்ட் தென் அந்த பிளேடை வந்து கரெக்டான ஒரு ப்ராசஸில் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் பெருசாக ஒரு மெயின்டெனன்ஸ் ஒர்க் கிடையாது. நீங்கள் அப்பப்போ வந்து அந்த அதாவது முந்திரி கொட்டையில் வெட்டும்போது பிளேடு நேராக முந்திரி பயிரோட முதுகில் போய் வெட்டிடும். இது முதுகில் வெட்டுறதால என்ன பிரச்சனை வருதுன்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி வந்து நாங்கள்லாம் சாக்கு கூலிங் தான் போட்டுட்ருந்தோம். இப்போ வந்து சாக்கு கூலிங்கோட அட்வான்ஸ்டாக ரூம் கூலிங் இருக்குது. ரூம் கூலிங்கில் இருக்கிறது நான் தப்பு சொல்லலை, அதாவது அட்வான்ஸ்டாக வந்ததில் நான் தப்புன்னு சொல்லலை. அதாவது முதுகில் வெட்டும்போது இப்போ நம்ம அந்த தண்ணியில் கூலிங் பண்ணும்போது அந்த தண்ணியோட நீர் வெப்பம் அந்த வெட்டின இடத்துல உள்ளே போயிடும். உள்ளே அந்த தண்ணி உள்ளே என்ட்ரி ஆகிறதால பருப்போட கலர் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். இது டோட்டலாக சேஞ்ச் ஆகிறதால நமக்கு சரியான கலரே கிடைக்கவே கிடைக்காது. ஸோ நீங்கள் கட்டிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மிஸ்டேக்கை பண்ணவே பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பிளேடை மெயின்டைன் பண்ணுங்கள். அதே மாதிரியே அதாவது முந்திரி கொட்டையை மாற்றி வெட்டுற மாதிரி இருந்தீங்க பிளேடை அட்ஜஸ்ட் பண்ணி வெட்டுங்க. மேக்ஸிமம் முதுகில் வெட்ட விடக்கூடாது. ஸோ அதையும் நீங்களே பார்த்துக்கோங்க. அண்ட் தென் பிளேடை அப்பப்போ ஷார்ப் பண்ணி தான் போடணும். அண்ட் தென் இதுக்கு மேலே உங்களுக்கு கட்டிங் மிஷினை பற்றியான ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கட்டிங் மிஷினோட மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா பெரிய விஷயம் கிடையாது. அதான் நான் சொன்ன ஸ்டெப்ஸ் மட்டும் இங்கே ஃபாலோ பண்ணாலே போதும். உங்களுக்கு கட்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 100% உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். ஸோ மேஜராக வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுவும் அடுத்த வீடியோவை நான் போடுறேன். அண்ட் தென் பாய் டு ஆல். தேங்க்யூ.